ஸோ சமீபத்தில் நடந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அடிச்ச அந்த நாக் இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலே கிரேட்டஸ்ட் நாக்குங்க. இதுவரையும் யாரும் அந்த மாதிரி க்ளோஸா கொண்டு போய் இந்தியாவை வின் பண்ணதில்லை. அது நிறைய இந்த 10 வருஷத்துல பண்ணது ஒருத்தர் தான். அது யாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு நாக்கு அடிச்ச சஞ்சுக்கு உண்மையிலே சஞ்சுவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போல. ஏன்னா சஞ்சு அந்த நாக்கு அடிச்சு முடிச்ச உடனே சர்மா ஓடி வர்றாரு. ஓடி வந்தாலும் ஃபர்ஸ்ட் சிவன் துபே தான் அப்ரிஷியேட் பண்ணுவார். இதை கூட விட்டுருங்க, ரூம் டைரிஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இந்த மெடல் கொடுப்பாங்க நல்ல ஃபீல்டிங் பண்ணவங்களுக்கு. ஜஸ்பிரீத் பும்ராக்கு அந்த மெடலை கொடுக்கும்போது பும்ரா என்ன சொல்லுவார் தெரியுமா? திலக் வர்மாக்கும் சிவம் துபேக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். சிவம் துபே அந்த 4 4 அடிச்சாரு, அதுவும் குரூஷியல் தான். திலக் வர்மா ஆடின நாக்கும் ரொம்ப குரூஷியல் தான் அப்படின்னு சொன்னார். ஏன் அவர் வாயில சஞ்சு சாம்சன் அடிச்ச நாக்கு கிரேட்டஸ்ட் ஃபார் எவர்ன்னு சொல்லவே இல்லை. அப்படியே இருக்கட்டாலும் கௌதம் கம்பீரும் எந்த ஒரு மூச்சும் விடாம அப்படியே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். கௌதம் கம்பீர் தானே சொல்லுவாரு, டேலண்ட்ஸை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணணும், டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே நம்ம சான்ஸ் கொடுக்கணும்ட்டு. இந்தியன் டீமே இந்த கீழ்த்தனமான விஷயத்த பண்ணுது. நான் யாரோட ஃபேனா இருக்கிறேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா ஒருத்தன் ஒரு கிரேட்டஸ்ட் நாக் அடிச்சிருக்கான்னா அப்ரிசியேஷன் நீங்க கொடுத்துதான் ஆகணும். எப்போ இந்த கௌதம் கம்பீர் காலடி எடுத்து வச்சானோ அப்போத்துல இருந்து இந்தியன் டீம் நாசமா போகணும்னு சொல்றது உறுதியாதாங்க இருக்கு. நீங்க இந்த பிஹேவியரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க.